அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு ராபியா குக்கிங்கில என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிக்கன் குழம்பு தாங்க செஞ்சிருக்கோம். இந்த சிக்கன் குழம்பு வித்தியாசமா இருந்துச்சு. ஆனா இது வந்து எங்க பாட்டி சொன்னது. அதாவது எங்க பெத்தா சொன்ன சிக்கன் குழம்பு. இதுதான் நான் இன்னைக்கு வந்து செஞ்சிருக்கேன். இது வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த சிக்கன் குழம்பு வந்து வித்தியாசமாவும் இருந்துச்சு. வாங்க இப்போ வந்து இந்த சிக்கன் குழம்பு எப்படி செய்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ இதுக்கு ஃபர்ஸ்ட்டு வந்து தேவையான பொருட்கள் வந்து நம்ம வந்து பார்த்துரலாம். இது வந்து நான் வந்து ஒரு வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம் 1 எடுத்துக்கங்க. அடுத்து ஒரு தக்காளி எடுத்துக்கங்க. கொஞ்சம் புதினா, கொஞ்சம் மல்லி இலை எடுத்துக்கங்க. அடுத்து வந்து பட்டை, 2 துண்டு பட்டை, ஒரு ஸ்டார் பூ, ஒரு பிரியாணி இலை, 2 ஏலக்காய், 2 3 கிராம்பு எடுத்துக்கங்க. அடுத்து வந்து 1 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கங்க. அடுத்து தேங்காய் வந்து கொஞ்சமாக எடுத்துக்கணும். இந்த சின்ன துண்டு ஒரு துண்டு எடுத்துக்கங்க. அடுத்து பொட்டுக்கடலை 2 ஸ்பூன் எடுத்துக்கங்க. அடுத்து வந்து சோம்பு ஒரு 1/4 ஸ்பூன் சோம்பு. அடுத்து வேர்க்கடலை வந்து ஒரு 2 ஸ்பூனு. அடுத்து கசகசா வந்து ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கங்க. இப்போ அடுத்து இது எல்லாமே இந்த வேர்க்கடலை, பொட்டுக்கடலை, தேங்காய், கசகசா, சோம்பு எல்லாமே அரைக்கிறதுக்குங்க. அதுக்கு முன்னால் சிக்கன் வந்து பார்த்துக்கலாம். சிக்கன் வந்து நான் ஒரு 400 கிராம் சிக்கன் வந்து எடுத்திருக்கேன். இது நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து இப்போ இந்த பொட்டுக்கடலை, அடுத்து வேர்க்கடலை, அப்புறம் தேங்காய், சோம்பு இது எல்லாத்தையுமே நல்லா நைஸாக வந்து அரைச்சிடுங்க. மை போல் அரைக்கணும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு சேர்த்துட்டு இப்போ நல்லா நைஸாக ஃபஸ்ட்டு வந்து தேங்காய் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு வந்து பொடி பண்ணிக்கணும். பொடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா அரைச்சிக்கணும். இப்போ எல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ இதை வந்து ஃபஸ்ட்டு பொடி பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்துக்கிறேன். அடுத்து இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கங்க. நல்லா எந்த அளவுக்கு நைஸாக அரைக்கணுமோ அந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், நான் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ இது எல்லாத்தையும் குழம்பு இது வச்சுட்டு குழம்பு வந்து எப்படி வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போது ஒரு பேன் எடுத்திருக்கேன். இதில் வந்து ஒரு 3 ஸ்பூன் 2 ஸ்பூன் எண்ணெய் வந்து ஊற்றிக்கோங்க. இந்த எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இதில் ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுக்கலாம். பிரியாணி இலை, பட்டை, லவங்கம், ஏலக்காய், அப்புறம் கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துட்டு இது நல்லா பொரிய விட்டுக்கோங்க. பொரிய விட்டுட்டு இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் வெங்காயம் வந்து சேர்த்துக்கோங்க. பாருங்க, இதில் கல்பாசி சேர்த்துட்டு ஒரு ஸ்டார் பூ இருக்குது பார்த்தீங்களா, அது ஒன்று சொன்னேன்ல, அதில் ஒரு பாதி வந்து போட்டுக்கோங்க. ஒரு ஒன்று வந்து ஃபுல்லாக போட வேண்டாம். இப்போ இதுலேயும் கொஞ்சமாக 1/4 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க தாளிக்கும் போது. சேர்த்துட்டு இப்போ வெங்காயம் வந்து சேர்த்துறேன். அதாவது பட்டை, லவங்கம், ஏலக்காய், கல்பாசி, ஸ்டார் பூ ஒரு சின்ன துண்டு, அடுத்து 1/4 ஸ்பூன் சோம்பு, அடுத்து ஒரு பிரியாணியில் போட்டு நல்லா தாளிச்சிட்டு அப்புறம் வெங்காயம் வந்து சேர்த்துக்கணும். இப்போ இந்த வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கிக்கோங்க. இந்த சால்னா வந்து எதுக்கு பொருந்ததோ இல்லையோ, புரோட்டாவுக்கு வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நான் இன்றைக்கி இந்த சால்னா வச்சு புரோட்டா தாங்க எங்கள் வீட்டில் வந்து நைட்டு வந்து அவ்வளோ அந்த புரோட்டாவுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது வந்து நான் மற்றது எல்லாம் ஊற்றுனேனே இல்லையோ, புரோட்டாவுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் வந்து இப்போ இது நல்லா வெங்காயம் வந்து வதங்கினதுக்கப்புறம் இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கிறேன். தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி வந்து ஒரு தக்காளி போதும். மீடியம் சைஸ் தக்காளி 1 வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த தக்காளி நல்லா வதங்கணும். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க. அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். இது வந்து எங்கள் பாட்டி சொன்ன இது குழம்பு தாங்க. இது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது வந்து அவங்க வந்து நாங்கள் வந்து முந்திரி பருப்பெல்லாம் சேர்க்கவே மாட்டோம், கசகசாவும் சேர்க்க மாட்டோம், வெறும் பொட்டுக்கடலை, வேர்க்கடலை தாங்க நாங்கள் இந்த குழம்பு வந்து செய்வோம் அப்படின்னு சொன்னாங்க. நான் தான் கொஞ்சம் வந்து நம்ம கசகசாவும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம்னு சொல்லிட்டு கசகசா கொஞ்சம் வந்து சேர்த்துக்கிட்டேன். இப்போ இஞ்சி பூண்டு சேர்த்துட்டதுக்கப்புறம் நல்லா பச்சை வாசனை போக வதங்கினதுக்கப்புறம் இதில் மல்லி இலை, புதினா இலை வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அப்புறம் அவங்க வந்து மசாலா வந்து நம்ம வந்து கரம் மசாலா இந்த மசாலா எதுவும் போட மாட்டாங்க. வீட்டில் பொடி பண்ணி வச்சுருக்கிற கறி குழம்பு மசாலா தான் போடுவாங்க. இப்போ நானும் அதுதான் போட்டு வைக்க போகிறேன். இப்போ அந்த கறி குழம்பு மசாலா. அடுத்து இதில் வந்து மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க.
இப்போ மிளகாத்தூள் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் மஞ்சத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க. அடுத்து கறிக்குழம்பு மசாலா 1 ஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க. கறிக்குழம்பு மசாலா 1½ ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு அரை ஸ்பூன் மிளகுத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா எண்ணெயில் வதக்கிக்கோங்க. எண்ணெயில் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் சிக்கன் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இதையெல்லாம் நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதில் நான் 400 கிராம் சிக்கனை நான் வந்து நல்லா கழுவிட்டு இதில் சேர்த்துக்கிறேன். இதில் சிக்கன் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் அந்த சிக்கனை வந்து இந்த மசாலாலேட்டு நல்லா வேகணும். ஒரு 2 நிமிஷம் நல்லா அந்த மசாலாலே வேக விட்டுருங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து தண்ணி வந்து ஊற்றணும். முதல்லையே தண்ணி வந்து ஊற்றிடக்கூடாது. இப்போ 2 நிமிஷம் சிக்கனை வந்து நல்லா வதக்கிக்கலாம் இந்த மசாலாலேட்டு. இப்போ பாருங்க இந்த சிக்கன் வந்து நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் ஒரு கப்பு, பெரிய கப்புக்கு 1 கப்பு தண்ணி வந்து ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றிட்டு இப்போ சிக்கன் வந்து நல்லா வேகணுங்க. நல்லா வெந்ததுக்கப்புறம் இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை வந்து போட்டுடலாம். சிக்கன் நல்லா வெந்து கொதி வரணும். பாருங்க சிக்கன் வந்து நல்லா கொதி வந்துட்டுருக்குது. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை வந்து போட்டுக்கலாம். பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வெந்துடும். சிக்கன் வந்து நல்லா வேக வச்சிடணும். நல்லா வெந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம அந்த முந்திரி பருப்பு, தேங்காய் பேஸ்ட்டை வந்து ஊற்றிக்கணும். இப்போ இதில் ஊற்றிடலாம். இது ஊற்றுனதுக்கப்புறம் இதில் வந்து பச்சை வாசனை இருக்கும். அதனால் திரும்ப ஒரு 2 நிமிஷம், ஒரு 3 நிமிஷம் இந்த பச்சை வாசனை போகுதுன்னு இந்த சிக்கனை வந்து நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க குழம்ப வந்து. இது குழம்பு வந்து நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஒரு ஒரு கலரில் இருக்கும். சூப்பராக இருக்கும் அந்த கலர் வந்து பார்க்குறதுக்கே. குழம்பு வந்து டேஸ்ட்டும் அந்த மாதிரி தாங்க இருந்துச்சு. நீங்கள் இதை ஒரு தடவை செஞ்சீங்கன்னா திரும்ப திரும்ப அடிக்கடி செய்வீங்க. கண்டிப்பாக செய்வீங்க இது வந்து. ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு இந்த சிக்கன் குழம்பு வந்து. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ பாருங்கள் சிக்கன் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. இது கலர் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு இந்த சிக்கன் குழம்பு வந்து. பார்க்கறதுக்கும் அவ்வளோ இருந்துச்சு, டேஸ்ட்டும் அப்படி தான் இருந்துச்சுங்க. அவ்வளோதாங்க சிக்கன் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்களும் இந்த சிக்கன் குழம்பு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.